வயநாடு நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்பட்ட முண்டக்காய் பகுதியில் மழை பெய்து வந்தாலும் 4வது நாளாக ராணுவம், கடலோர காவல் படையினர், 3 மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்கி கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இந்த மீட்பு பணி தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலி எண்ணிக்கை 316 உயர்ந்துள்ள நிலையில தற்போது 4வது நாளாக நிலச்சரிவில் சிக்கிய நபர்களை தேடும் பணியில ராணுவம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் 40 குழுக்களாக பிரிந்து நிலச்சரிவில் சிக்கிய நபர்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது சூரல்மலை பகுதியிலிருந்து முண்டக்கை ஜங்ஷன் வரக்கூடிய பகுதிக்கு நேற்று முன்தினம் இரவு முதல் விடிய விடிய சூரல்மலை பகுதியில் ராணுவத்தினர் தற்காலிக பாலம் அமைத்து அங்கிருந்து முண்டக்கை பகுதிக்கு சென்று தற்போது இந்த தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் முண்டக்கை பகுதியில் செயல்பட்டு வரும் அதாவது பாடி என்று சொல்லக்கூடிய தனியார் தேயிலை தோட்ட குடியிருப்புகள் சுமார் 6 வீடுகளை உள்ளடக்கிய 12 லைன் வீடுகள் முழுவதுமாக இந்த நிலச்சரிவில் சிக்கி தற்போது தரைமட்ட மலைக்கு உள்ள காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில் வசித்து வந்த நபர்கள் தங்களின் வீடுகள் மற்றும் தங்களின் உடைமைகள் முழுவதுமாக இழந்து மிகப்பெரிய ஒரு கோர நிலச்சரிவில் சிக்கி இருக்காங்க. இந்த நிலச்சரிவில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என நிலச்சரிவில் சிக்கிய நபர்களை இதுவரை 316 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க. மேலும் தொடர்ந்து 4வது நாளாக மீட்பு பணியில ராணுவம், 3 மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், கடலோர காவல்படையினர், மோப்ப நாய்கள் உதவியுடன் அனைத்து துறை அதிகாரிகளுமே தற்போது முண்டக்கை பகுதியில முகாமிட்டு மீட்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க.